சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இமாலய வெற்றி பெற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டமன்ற உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலில் 1,50,722 வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெற்றி மகுடம் சூடினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பதற்காக இன்று தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்தபோது அவரை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ப. தனபால், தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு கு. ஞானதேசிகன், தமிழக அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், சட்டப்பேரவைச் செயலாளர் திரு ஏ.எம்.ஜே. ஜமாலுதீன், முதலமைச்சர் தனி பிரிவு சிறப்பு அதிகாரி திரு இன்னசென்ட் திவ்யா மற்றும் காவல்துறை டிஜிபி திரு அசோக் குமார், காவல்துறை ஆணையர் திரு ஜார்ஜ் ஆகியோர் பூங்கொத்து அளித்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் அறைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றிதழை சட்டப்பேரவைத் தலைவரிடம் வழங்கினார். அப்போது அங்கிருந்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் முன்னிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவை உறுப்பினருக்கான பதவியேற்பு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ஜே. ஜெயலலிதா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். இந்த நிகழ்வின் போது சட்டப்பேரவை துணைத் தலைவர், அனைத்து அமைச்சர்கள், அரசு தலைமை கொறடா, மக்களவை துணை சபாநாயகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.